எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 புள்ளைய வந்து வெட்டி கொண்டான் பார்த்தீங்களா? அவனும் தூக்கு போட்டு சாகலை. அவன் பொண்டாட்டி இந்த உலகத்தில் அழியிறதுனாலேயே இந்த லேடிஸ்னால தாங்க. ஏன்னா யாருமே நான் உத்தமையும் சொல்ல வரல, புரியுதுங்களா? பொம்பளைங்க பண்ணுற தப்புனால ஒரு செகண்ட் யோசிக்காமல் ஒவ்வொரு புருஷன் மாதிரி எதை பண்ணுறாங்க. ஒன்று தூக்கு போட்டு சாகுறாங்க, இல்லைன்னா பச்சை குழந்தைய வெட்டி கொண்டு போடுறாங்க, புரிஞ்சுங்களா? அதுதாங்க உலகம், புரிஞ்சுங்களா? மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து சரியில்லைங்க. 1 2 மக்களுக்கு நாசமாக போயிடுக்கிறீங்க. அது 2. எல்லாம் மீடியா, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ போடுறீங்க, பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி தூண்டும்போது ஒவ்வொரு பொம்பளைகளுக்கு என்னென்னா இந்த உணர்வுகளை தூண்டி விட்டுருது. சரி, நம்ம இப்படி போட்டால் என்ன பண்ண போகிறாங்க மக்கள், பார்க்க தானே போகிறாங்க, இப்படி அவுத்து போட்டு ஆடுறது. அது பேசாமல் அம்மனத்தோட வீடியோ போடலாம். எதுக்கு இப்படி ஒன்றா காமிச்சு ஒன்றை மறைச்சிட்டு போகிற வீடியோ போடுறது? எதனால் உலகம் நாசமாக போயிட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. 2 அந்த பிஞ்சு குழந்தைங்க பாவம் என்னங்க பண்ணுச்சு? அம்மா போனால் அம்மாவை ஃபஸ்ட்டு வெட்டி கொல்லணும். அவன் தான் நல்ல புருஷனுக்கு அழகு, புரியுங்களா? நல்ல ஜாதியில் பிறந்தவன் அதான் பண்ணுவான். எக்ஸாம்பிள் அதுதான் சொல்ல போகிறேன். என்னென்னா இதுதான் உலகத்தில் போயிட்டுருக்குது. பாவங்க அந்த பிஞ்சு குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? மக்களை வந்து கோமாளித்தனமாக பண்ணுனா வைரலாக ஆக்கி அவங்கள எங்கேயோ கொண்டு போய் விட்டுறீங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஆச்சரியம். ஒன்றாமத்தங்க நான் மட்டும் முதலமைச்சர்லாம் ஆயிருந்தீங்களே, இந்த மாதிரி பண்ணுறவங்கள அந்த ஸ்பாட்டு தூக்க விட்டாங்க. இல்லைன்னா அந்த ஆணுறுப்பை வந்து ஒரே வெட்டு. வேறு எல்லாம் எக்ஸ்கூஸில் இல்லைங்க. பொம்பளை ஆகட்டும் ஆம்பளை ஆகட்டுங்க, இந்த பிஞ்சு குழந்தைக்கு பாவம் என்ன பண்ணுச்சு? எல்லாருமே செத்த பிறகு அவன் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? மக்கள் வந்து அதுதானே உரிமை. அதுதாங்க இப்போ நம்ம வந்து புரியுதுன்னு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்பிள் எல்லாருமே இப்படி தாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் நடக்குது இது. ஆனால் துபாயில் நடக்குதுங்களா? துபாயிலலாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே வந்து ஆணுறுப்பை வந்து வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி போவியானு அதே மாதிரி பொம்பளை பண்ணணுங்க, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பாவம் தான் அந்த 3 குழந்தைக்கு பாவம். அது என்னங்க பண்ணுச்சு பாவம்? பாய்ங்க.